தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆறுமுகநேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகளை எவ்வாறு சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து கட்சியினருக்கு விரிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து பேசிய ராதாகிருஷ்ணன், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் வகையில் உடற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் நூலகங்கள் அமைத்து தருவதாக உறுதியளித்தார். மேலும் இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மது போதைக்கு அடிமையாகி வரும் நிலையை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஒரு பூத் வாரியாகவே ஒரு 1000 நபர் இருக்காங்கன்னா அங்கே ஒரு கிரவுண்டு, ஒரு நூலகம், ஒரு உடற்பயிற்சி கூடம், அதுக்கப்புறம் நம்ம தொகுதியை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து நிறைய பேர் கஞ்சா கடிமையாட்டாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து கஞ்சா கடிமையாட்டாங்க. அதெல்லாம் முற்றிலும் தடுக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.